ஹலோ டீம், வெல்கம் டு மை சேனல் டைகர்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிக்கெட் 24 அப்படிங்கிற ஒரு பிசி கேம், ப்ளே ஸ்டேஷன் கேம். ஸோ அதை வந்து மொபைலில் எப்படி விளையாட போகிறோம், அதாவது ஆண்ட்ராய்டு மொபைலில் நம்ம விளாட்லாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம கூகுள் க்ரோமில் வந்து ஃபஸ்ட்டு onplay.inங்கிற வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிக்கணும், சர்ச் பண்ணிக்கணும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன கேம்ஸ் இருக்கோ, பிசியும் சரி பிஎஸ்போவும் சரி, என்னென்ன கேம்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே அதில் காமிக்கும். நம்மளாம் நம்ம சின்ன வயசில் கேம்ஸ் சென்டரில் போய் விளாடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் இதில் உள்ள எல்லா கேம்ஸுமே இருக்கும், பேசிக் கேம்ஸ். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணி நம்மளோட யூசர் ஐடி, ஒரு யூசர் ஐடி, நம்ம லாகின் யூசர் ஐடி வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை க்ரியேட் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணி விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து எந்த ரெகுமெண்ட் தேவையில்லை. நார்மலாக மொபைலில் வந்து உங்களுக்கு 6GB RAM, அதுக்கு மேலே 8GB RAM, என்ன ரேம் இருக்கோ அதுவே போதுமானது இந்த கேமுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த யூசர் ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ளேயிங் கேட்கும். ஸோ ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேம் செட்டிங்ஸ், இப்படி என்னென்ன ரெசல்யூஷன் வைக்கலாம், எத்தனை விஎஃப்எக்ஸில் எத்தனை ரேம்ஸில் வைக்கலாம் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் காமிக்கும். ஸோ அது என்னென்ன நமக்கு தேவையோ அதுக்கு ஏற்றாப்புல ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிரும். ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த கேம் விளாட்றதுக்கு ஸ்டீம் சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் ஐடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ப்ளே ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்டீம்ங்கிற ஒரு ஐடி வந்து நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அந்த ஸ்டீமுக்குள்ளே நம்ம ஐடி க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டீம் ஐடி நார்மலாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும். உங்கள் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி செட் பண்ணி ஸ்டீம் ஐடியை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஸ்டீம் ஐடி நமக்கு ஆல்ரெடி இல்லாதவங்க க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்து நார்மலாக அவங்களோட யூசர் ஐடி, மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், டேட் ஆஃப் பர்த், என்ன பர்பஸ்க்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதான் கேட்குதா, அது மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ் கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் வந்து ஈஸியாக க்ரியேட் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எப்பயும் போல் யூசர்டி பாஸ்வேர்ட், ஸ்டீமோட யூசர்டி பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு கேம் வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சோர்ஸஸ் காமிக்கும். ஸோ தென் நீங்கள் ப்ளே பண்ணி விளாண்டுக்கலாம். இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.